உங்களுடைய பாவம் உண்மையிலேயே மன்னிக்கப்பட்டிருக்குதா இல்லையா? இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் தேவனுடைய பிரமாணத்தை மீறிட்டாலோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவம் செஞ்சிட்டாலோ அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு பலியை கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த ஆட்டின் மேலேயோ அல்லது அந்த மாட்டினுடைய தலையின் மேலேயோ வச்சு தன்னுடைய பாவத்தை அவர் அறிக்கை பண்ணுவார். இந்த ஆட்டையோ இல்லை மாட்டையோ அவர் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எடுத்துட்டு வரும்போதே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்துருவாங்க. இவர் இதை எடுத்துட்டு போறாருன்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அதுக்காக தான் பலி கொடுக்க போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இது தேவனுக்கு இவர் செய்ய வேண்டிய கடமை செஞ்சிட்டார். இது அந்த பக்கம் இவர் யாருக்கு விரோதமா இந்த பாவத்தை மீறுதல ஒரு தப்பை செஞ்சிட்டாரோ அந்த மனுஷன் கிட்டையும் போய் இவர் ஒப்புரவாகணும். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நபருடைய மாடு இன்னொரு சகோதரனுடைய வயல்வெளியில போய் அங்க இருக்கிற கதிர்கள் எல்லாம் மேய்ஞ்சி அதெல்லாம் மிதிச்சு நாசம் பண்ணிடுச்சு. அப்போ இவர் இந்த மனுஷனோட உண்டாகி இருக்கிற இந்த புதிய வழக்கை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மூப்பர்கள் தலைவர்களை வச்சு பேசி அந்த இழப்பு எவ்வளவோ அந்த நஷ்டம் எவ்வளவோ அதை அவர் அந்த சங்கத்துல சொல்ற தீர்ப்பின்படி எத்தனை மடங்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்து தீர்க்கணும். இந்த பக்கம் தேவனுக்கு இதை பலியா கொடுத்து தேவனுடையும் ஒப்புரவாகணும், மனுஷங்களோடையும் ஒப்புரவாகணும். ஆனா நாட்கள் செல்ல செல்ல மனுஷங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா, எந்த ஒரு பாவம் செஞ்சாலும் உடனடியா போய் தேவனுக்கு ஒரு பலியை கொடுத்துறது, அதோட அந்த பாவம் தன்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு டோட்டலா மனுஷங்களுக்கு கூட இணங்கி வாழக்கூடிய பழக்கம் எல்லா மனுஷங்க கிட்ட இருந்தும் அது கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுச்சு. இந்த முழு உலகத்திலையும் இஸ்ரேலுக்குள்ள மட்டும்தான் தேவன் இப்படி ஒரு அற்புதமான சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து வச்சிருந்தார். ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அவன் தேவன்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், மனுஷன் கூடயும் ஒப்புரவாகணும் அப்படின்னு. ஆனா இந்த பழக்கத்தை அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டாங்க. இதை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:23-24 பேசும்போது, நீ காணிக்க கொடுக்கலான்னு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு உன் பேர்ல உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருக்குதுன்னு அங்க நீ ஃபீல் பண்ண அப்படின்னா அந்த காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போய் முதல்ல அவங்களோட ஒன்னா சேர்ந்துரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து நீ கொடுன்னு. அப்போ இன்னைக்கும் நீங்க உங்களுடைய பழைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் நீங்க அறிக்கை பண்ணதுனாலையும் நீங்க ஜெபம் பண்ணதுனாலையும் நீங்க கண்ணீர் விட்டு உபவாசம் பண்ணதுனாலையும் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா போயிருக்காது. நீங்க யாருக்கு விரோதமா என்ன தப்பு செஞ்சீங்களோ அவங்க கிட்ட போய் நீங்க அவங்க கிட்ட அதை பத்தி மனசு விட்டு பேசணும். தேவன் கிட்ட மணிக்கணக்கா கண்ணீர் விட்டு பேசுற நீங்க யாருக்கு விரோதமா செஞ்சீங்களோ அவங்க கிட்ட 2 நிமிஷமாவது உங்களுடைய ஈகோவை விட்டு கொடுத்து நீங்க பேசல அப்படின்னா உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு நீங்க எப்படி வெளியே வந்துவீங்கன்னு எடுத்துக்க முடியும். நம்மளை நாமளே நிதானிச்சு அறிந்து வேத வசனங்களின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையா வாழ முடியும்.